இருக்கிற சில பிரிவுகள் வந்து மாற்றினா மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். முடியுமா முடியாதா? அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக வந்து செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து கோர்ட்டு வந்து என்றைக்குமே வந்து தலையிடாது. ஆட்சி இல்லாத மாநிலங்களும் நிறைய இருக்கு இல்லையா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான புதிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது குறித்து எழுத்தாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியக்கூறா? இதில் என்ன சிக்கல்லாம் இருக்குது சார்? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுதந்திரம் அடைந்ததுல இருந்து 1967 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடைமுறையில் இருந்தது. அது வந்து இடையில வந்த நம்ம காங்கிரஸ் ஆட்சி வரும்போது அது வந்து சில மாநிலங்களில் வந்து ஆட்சிகளில் வந்து சில கலைக்கப்பட்டது. அது மத்திய அரசால் மாநில அரசு கலைக்கப்பட்டது. மத்திய அரசால் மாநில அரசுகளை கலைக்கப்பட்டது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றமே வந்து மாறிப்போச்சு. அப்படி மாறி போனது பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் தான் வந்து அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, 5 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து காலம் இருக்குது. ஸோ இந்த காலத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசுகளை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாசன சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற ஒரு கேஸில் வந்து தாக்கல் பண்ணும்போது இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசை வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு கலைக்கப்படுவது என்பது வந்து பார்த்திங்க ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். அது மட்டும் அல்லாமல் அந்த 5 வருட காலம் இருக்கு இல்லையா, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த 5 வருட காலம் வந்து பார்த்திங்க அந்த 5 வருட காலத்துக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசன சட்டத்துக்கும் எதிரானது அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேர்தல் நடத்தினா வந்து மக்களுடைய வரி பணத்தில் தான் வந்து இந்த தேர்தல் எல்லாமே வந்து நடத்தப்படுகிறது. அந்த வரி பணத்தை எல்லாமே வந்து பண்ண வீணடிப்பதற்கு உண்டான சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மத்திய அரசால் வந்து மாநில அரசுகளை கலைப்பது என்பது இது வந்து தவறான ஒரு செயல். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்து வராது நம்மளுடைய நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர் பொம்மையினுடைய கேஸில் வந்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது உச்சநீதிமன்றம். நீதிபதிகள் வந்து இதில் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்படுறாங்க. அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதே நடைமுறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். 1967 பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து எப்போ 5 ஆண்டுகள் முடியுதோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு இந்த தேர்தல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது 1971 வரையில் இருந்ததாக சொல்கிறாங்களே சார்? இல்லை, 1967 வரைக்கும் தான் வந்து இருந்தால் வந்து தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய சாதக பாதகங்கள் இருக்குது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தேர்தலில் வந்து செலவாக இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 2019 தேர்தலில் 60,000 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்காக செலவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் வந்து சொல்லுது. 60,000 கோடி ரூபாய் வந்து தேர்தல் நடத்துவதற்காக, அதாவது இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துவதற்காக செலவு செய்யப்பட்டது கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அந்த அளவுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செலவாகுது. மத்திய அரசு இன்னைக்கு வந்து முன் வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த 60,000 கோடி ரூபாய் வந்து யாருடைய பணம்? மக்களுடைய மக்கள் வந்து வரியாக செலுத்தக்கூடிய அந்த ஒரு பணம் தான் வந்து
இந்த தேர்தலுக்கு வந்து நம்ம செலவு செய்கிறோம். ஸோ அப்படி செலவு செய்கிறது வந்து நம்ம வந்து தடுக்கப்படலாமே. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்போது, நீங்கள் சொல்ல மாதிரி உள்ளாட்சியில் தொடங்கி பஞ்சாயத்து எலெக்ஷன்னு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பி எல்லாத்துக்குமே வந்து ஒரே எலெக்ஷன் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரே செலவாக வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தேர்தல் பணியில் வந்து ஈடுபடுறது எல்லாமே வந்து அரசியல் ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் தான். இந்த அரசு ஊழியர்களை வந்து பயன்படுத்தும்போது, இப்போது எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் அதுக்கு அரசு ஊழியர்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம எம்பி எலெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கும் அரசு ஊழியர்களை பயன்படுத்துகிறோம். உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தலுக்கும் அரசு ஊழியர்கள் தான் உள்ளாட்சி பயன்படுத்துறோம். அரசு ஊழியர்களை தான் பயன்படுத்துகிறோம். இந்த அரசு ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம பயன்படுத்தும்போது அவங்களுடைய பணி பாதிக்கப்படுகிறது. அவங்க கொடுக்குற சம்பளம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களை வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்தும்போது, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாமே இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இந்த ஒரே நேரத்தில் வந்து இது முடிஞ்சிருச்சுன்னா, ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற முறையில் கொண்டு வந்துட்டா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து செலவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசு ஊழியர்கள் கூட வந்து அவங்கவங்களுடைய வேலைகள அவங்கவங்க வந்து தங்கு தடை இல்லாம, எந்த தொய்வு இல்லாம வந்து நடத்திட்டு போலாம். அதனால சில முன்னேற்றங்கள் வந்து கொண்டு வரலாம். அப்படின்றத வந்து மத்திய அரசு வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அமைச்சரவை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குன்றதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு குழு ஆரம்பிச்சு, அவங்க ஒரு அறிக்கையை வந்து ஜனாதிபதியாகிய திரௌபதி மர்மு அம்மாவிடம் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6000 சில்ற பக்கங்கள் கொண்டதா வந்து சொல்றாங்க. அந்த அந்த பக்கங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதக, பாதகங்கள் எல்லாத்தையும் வந்து அதில வந்து அ மெ மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, மத்திய அமைச்சரவை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்த பிறகு, அத வந்து கொண்டு வந்து நம்ம பார்லிமென்ட்ல வந்து அத வந்து தாக்கல் செய்யணும். அப்படி பார்லிமென்ட்ல வந்து தாக்கல் செய்யும்போது, 3ல் 2 பாகம் வந்து மெஜாரிட்டி இருந்தா அந்த சட்டம் வந்து இதுவாகும். அதே மாதிரி மாநில அரசுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் இது பண்ணல மக்களவையிலும் நிறைவேற்றியாக வேண்டும், மாநிலங்களவையும் மாநிலங்களவையும் நிறைவேற்றியாக நிறைவேற்றாக வேண்டும். வேண்டும். 2 இடத்துல வந்து 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி கண்டிப்பா சட்டத்தை தேவை. நிறைவேற்றுவதற்கான ஆதரவு தேவை. தேவை. ஸோ இது வந்து இன்னைக்கு இப்போ வந்து எலெக்ஷன் வந்து சில மாநிலங்கள்ல நடந்தது. மகாராஷ்டிரா, ஸோ மத்த இடங்கள் எல்லாமே இப்போ வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து டைம் இருக்கு. 5 வருஷம் டைம் இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில கூட வந்து 5 வருஷம் டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த சட்டம் வந்து கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வரும்போது, இப்போ அந்த 5 வருஷம் நிறைவு பெறாத மாநிலங்கள்ல வந்து இருக்கிற ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற முதல்வர்கள், அந்த மாநிலங்களுடைய அவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்புதல் குடுக்குறது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா வந்து பார்க்கப்படுது. இது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில வந்து சாதகங்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உண்டான நம்ம வந்து அட்மாஸ்பியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கட்டமைப்பு. கட்டமைப்பு வந்து நம்ம வந்து ஏன்னா உருவாக்கப்படணும். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இந்த 3 தேர்தலையும் ஒரே தடவை வந்து ஒரே தடவை நடத்தணும் நடத்துவது என்பது அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய சவால் நிறைந்த பணி. மிகப்பெரிய சவால் மத்திய நிறைந்த அரசுக்கும் பணி மத்திய அரசு இருக்கு. அது ஏன்னா மட்டும் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலே வந்து பல்வேறு கட்டங்களாக நடத்தப்படுகிறது. கரெக்ட். அது அப்படின்னா ஒரே கட்டமா பல்வேறு கட்டங்கள்ல நடத்தப்படும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து நம்ம வந்து ராணுவத்த வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த ராணுவத்த வந்து பயன்படுத்தும்போது, நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலத்தில வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் வந்து அந்த குரூப் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து போயிட்டு வேலை செய்வாங்க. ராணுவம் பயன்படுத்துறோம், காவல்துறையும் காவல்துறையும் பயன்படுத்துறோம். பயன்படுத்துறோம். நான் சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்போது, இந்த இந்தியா முழுக்க வந்து நம்ம வந்து அந்த பணியில் அமர்த்தணும் இல்லையா? ஸோ ஒரு தேர்தல் நடக்கும்போது ராணுவ வீரர்களையும், காவல்துறை அதிகாரிகளையும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க இவங்க பார்த்துப்பாங்க. பட் இந்தியா ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ராணுவத்தில இருக்கிற ஒரு 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 குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாமே நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து பணிகள் அமர்த்தணும். அது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ எல்லாமே மின்னணு பதிவுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம EVM. வந்து பதிவு வந்து செஞ்சுட்டு இருக்க போறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மாநிலத்தில வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதே அ எந்திரங்கள வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாநிலங்களுக்கு அந்த எலக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு, அந்த எந்திரங்கள அடுத்த ஒரு மாநிலங்களுக்கு வந்து அனுப்புறாங்க.
ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை மாநிலங்கள்லையும் அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இயந்திரங்கள் இவிஎம் தேவைப்படுகிறது. இயந்திரங்கள் தேவைப்படுகிறது, இதை விட அது பல மடங்கு இயந்திரங்கள் பல தேவைப்படுகிறது. மடங்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்துல வந்து மத்திய பாஜக அரசு வந்து இவிஎம் வந்து தான் வச்சுதான் தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் வந்து இவிஎம்க்கு பதிலாக மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வரணும் அப்படின்னு நடைமுறைக்கு சொல்லிட்டு கொண்டு வர சொல்றாங்க. வேண்டும் என்று எதிர்க்கட்சி வலியுறுத்தி வராங்க. கரெக்ட். So, இந்த நிலையில வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை வந்து எப்படி பழைய வாக்குச்சீட்டு முறையில் நடத்த முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவால் நிறைந்த ஒரு பண்ணவே விஷயம். முடியாது. முடியாதுன்னா அது வந்து நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆமா. வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்குண்டான இயந்திரங்கள் வாங்கணும், பணியில் அமர்த்தணும். அதுதான் பழைய வாக்குச்சீட்டு முறைப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வாய்ப்பு கிடையாது. கிடையாது. ஆனா இந்த இவிஎம் இயந்திரத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததே மறைத்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அவர்கள். ராஜீவ்காந்தியுடைய மகன் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர். நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுமே வந்து இந்த இவிஎம் வந்து எதிர்க்கிறாங்க. பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது இவிஎஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, இன்னும் பழைய வாக்குச்சீட்டு நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இது எல்லாமே நம்ம வந்து தயார் செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயினாக வந்து இந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கு இல்லையா, அரசியல் சாசன சட்டத்திலேயே சில பிரிவுகள் வந்து மாற்றப்படணும். அரசியல் சாசன சட்டத்தில் வந்து சில பிரிவுகள் மாற்றினா மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு வந்து கொண்டு வர முடியும். இந்த 2 சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது வந்து அரசியல் சாசன சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் இருக்கிற சில பிரிவுகள் வந்து மாற்றினா மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாநிலங்களவையிலையும் வந்து மக்களவையில் நிறைவேற்றுவாங்க, மாநிலங்களவைக்கு போகும், அது வந்து குடியரசுத் தலைவருக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிமுக வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ திமுக வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு 20 கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளது, தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அனைத்து கட்சிக்கு வந்து கூட்டம் வந்து இது பண்ணாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 கட்சிகள் மட்டும் தலைவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க, மிச்சம் வந்து கலந்துக்கல. ஸோ அப்போவே வந்து இது எதிர்ப்புன்றத மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அப்படியே இவங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் கூட அது இன்னைக்கு வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றது கிடையாது. குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். அதே மாதிரி இது வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் 2029, 30 வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. 29, 30 அப்படின்றதுக்குள்ள வந்து கொண்டு வரலாம். இது எல்லாமே சரியா போச்சு அப்படின்னா அந்த மகளிர் சட்ட மசோதா மாதிரி இப்படி வந்து நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது போல இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். இது வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையா கூட வந்து இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2014 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து முன்னிறுத்தி வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படி வந்து கொண்டு வரும்போது இதில் இருக்கிற சவால்கள் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 2 சட்ட திருத்தம் சொன்னீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்கள் சார். 2 சட்ட திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசன சட்டம். அரசியல் சாசன சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து இப்போது மக்களுடைய உரிமைகள் இருக்குது இல்லையா, மக்களுடைய உரிமைகள் நம்ம வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அந்த ஓட்டு போட்டு வந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருடம் வந்து இருக்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ வந்து சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிலது ஆட்சி வந்து முடிய போகுது, சிலதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து எலெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 5 வருடம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட நடைமுறைக்கு வந்தால் பல்வேறு மாநிலங்களில் வந்து ஆட்சிகள் வந்து
கலைக்கப்படுகின்ற சூழ்நிலை சூழல் உருவாகும். உருவாக்கும். அப்பொழுது அந்த மாநில முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலையும் உருவாகும். 100% இல்லையா? அது மட்டுமல்ல, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஸ்ஆர் பொம்மையினுடைய கேஸ்ல சொன்ன மாரி தான் வந்து இப்போ மறுபடியும் வந்து வருது. அதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்கனாக்கா அந்தந்த மாநில முதலமைச்சர் ஒத்துப்பாங்க. இல்ல அந்த சட்டம் கொண்டு வரதுக்கே வந்து மாநிலங்களுடைய அனுமதி ஆதரவு தேவை. தேவை இல்லையா? ஆதரவு தேவை. ஆதரவு இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்டத்தையே வந்து கொண்டு வர முடியும். அந்த சட்டத்துக்கு போகுறதுக்கு முன்னாடியே இந்த அரசியல் சாசன சட்டத்த வந்து நம்ம மாத்தி அது ஆகணும். எப்படி மாத்தணும் சார்? அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இந்த ஆர்டிக்கிள் 356ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஆர்டிக்கிள் 356 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாநில அரசை கலக்கின்ற ஒரு சட்டம். ஒரு சட்டம் பிரிவு அது. ஸோ சட்டப்பிரிவு. அந்த பிரிவை வந்து பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு வந்து மாநிலங்கள்ல இருக்கிற அரச வந்து கலைச்சாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்டத்த வந்து நம்ம வந்து மறுபடியும் கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இந்த 5 வருஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க 5 வருஷம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம கலைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லும்போது, மக்களாகிய நாம் ஒரு தலைவர வந்து நம்ம வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த தலைவர் 5 வருடம் வந்து அந்த பீரியட் இருக்கு இல்லையா? 5 வருடம் அந்த பதவியில வந்து இருப்பாங்க. அப்படி 5 வருடம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநிலங்களவையும் வந்து அந்த மத்திய மக்களவையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து திருத்தணும். அதோட மட்டுமல்ல, இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து இப்போ தான் வந்து எலெக்ஷன் எல்லாம் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் வந்து செலவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு செலவு செஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பொருளாதாரமும் வந்து வரிப்பணமும் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நெறைய சிக்கல்கள் இருக்கு. மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து ஹைகோர்ட்லயோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தீர்வு வரணும். ஸோ இத்தன விஷயங்கள் வழக்குகளையும் வந்து மத்திய அரசு சந்திக்க வேண்டும். சந்திக்க வேண்டிய சூழல் வந்து உருவாகும் இல்லையா? ம். ஏன்னா இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் அட்வொகேட்ஸு இல்ல மத்தவங்க இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கிற அந்த அதாவது 1967 பிறகு நெறைய வழக்குகள் வந்து இந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்தில அ அரசு வந்து கலைக்கப்படும்போது, இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டையும், ஹைகோர்ட்டையும் வந்து அணுகியிருக்காங்க. அது மூலியமா வந்து பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து பல விதமான விவாதங்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலயும், மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திலயும் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு, சில பேர் இந்த அந்த அரசியல், சட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து கோர்ட் வந்து என்னைக்குமே வந்து தலையிடாது. நம்பர் 1. நம்பர் 2 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அரசியல் சாசன சட்டமும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலயும் வந்து சில மாற்றங்கள் செஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்பதான் வந்து இது வந்து சரியான ஒரு நடைமுறைக்கு வரும். இல்ல அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா. இதுல மக்களினுடைய வரி 60,000 கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல அர நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கும்போது இன்னும் இன்னும் எவ்வளவு செலவுகள் செலவாகும்? செலவாகும். 1,00,000 கோடி செலவாகுமா? அது வந்து இன்னும் ஜாஸ்தி செலவாகும்ல. ஏன்னா செலவாகும். இப்போ மிஷின்ஸு இப்போ வந்து காங்கிரஸ் சொல்ற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வாக்குச்சாவடிகள் மூலியமா வந்துச்சு அப்படின்னா, பழைய வா வாக்குச்சீட்டு வாக்கு முறை. வாக்குச்சீட்டு முறையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்கு எல்லாமே செலவுகள் இருக்கும். அதே அந்த மாதிரி பழைய வாக்குச்சீட்டு முறையில ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடத்துவது பெரிய சவால். சவால், அது சவால், முடியாத சவால், ஒன்றுதான். சவால். மிஷின வச்சியாச்சும் நம்ம ஆ. வந்து அரசியல அந்த தேர்தல் நடத்துறதுன்றது ஈஸி. பட் வாக்குச்சாவடிகள் மூலியமா நடத்தணுன்றது ஏன்னா, தேர்தல் நடத்திட்டு, அது வாக்குகள வேற எண்ணணும். அதுல வேற நெறைய பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து நெறைய எதிர்க்கட்சிகள் வந்து அப்போஸ் பண்றதே வந்து என்னன்னா, இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். அது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கண்ட்ரோல்ல வந்து போயிடும். மாநிலங்களுக்கு வந்து எந்த உரிமையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்க்கட்சிகள் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அதாவது மாநிலத்தினுடைய குரல் நசுக்கப்படும். அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில மிகப்பெரிய ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு
ஒரு ஸ்கீம் தான் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. ஏற்கனவே இந்தியாவில் நடைமுறை இருந்த திட்டத்தை தானே மீண்டும் கொண்டு வர்றது கொண்டு வராங்க. கொண்டு புதிய வர்றாங்க. திட்டம் இது கிடையாது. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கைவிடப்பட்ட திட்டம் மீண்டும் கொண்டு வராங்க. கொண்டு வராங்க. கடந்த காலத்துல வந்து மாநில அரசுகள் வந்து 356 சட்டப்பிரிவு பயன்படுத்தி கலைக்கப்பட்டது. குறிப்பா வந்து அந்த பாபர் மசீதி இடிக்கப்பட்ட போது, டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்ட போது, அந்த காலகட்டத்தில் 4 மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது. ஸோ அதன் பிறகுதான் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மை வந்து அந்த அவருடைய வழக்கம் வந்தது. ஆட்சியும் கலைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றம் சென்று அந்த வந்து ஒரு தடையை வந்து வாங்கினார். அதன் பிறகு வந்து மாநில அரசாங்கம் வந்து பெரும்பாலும் கலைக்கப்படவில்லை. கலைக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை, அந்த எமர்ஜென்சி பீரியட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநில அரசுகள் வந்து கலைக்கப்பட்டு கவர்னருடைய ஆட்சி வந்து அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு சட்டப்பிரிவை பயன்படுத்தி தான் பண்ணாங்க. தனிப்பட்ட வெறுப்புக்காக வந்து ஒரு மாநில அரசாங்கம் கிடைக்கக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கு. இன்னமும் இருக்கு. அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் இன்னமும் நடைமுறையில இருக்கு. அந்த வழக்கு மட்டும் இல்லைனாக்கா இந்நேரம் பல மாநில அரசுகள் வந்து கலைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் சில மாற்றங்களை வந்து அரசியல் சாசன சட்டத்துல இல்ல, இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியமா? அது எல்லாரும் சாத்தியம் தானே, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லைங்களா? இல்ல ஒரே மாநில உரிமைகள் பறிக்கப்படும் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க மாநில உரிமைகள் எப்படி பறிக்கப்படும்? இல்ல மாநில உரிமைகள், ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போட போறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஓட்டு போட போறாங்க, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி ஒரு ஓட்டு போட போறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற நடந்த பிறகுதான் 100 நாள் கழிச்சு நடப்பதாக அந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன மாநில உரிமை பாதிக்கப்படும்? இல்ல இப்போ நம்ம துணை முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, துணை முதல்வரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒருத்தர் கையில் வந்து போயிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எத்தகைய திட்டமாக இருந்தாலும் கண்மூடி கொண்டு திமுக அரசாங்கம் எதிர்ப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து திமுக அரசு வந்து எதிர்க்கிறது. எல்லா திட்டத்தையும் எதிர்க்கிறாங்க. அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் வந்து நல்ல திட்டங்களும் இருக்கின்றது, அதான் சாதகமும் இருக்கின்றது, பாதகம் இருக்கின்றது. ஆனால் இப்போ இருக்குள்ள திமுக அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே தடுக்கிறாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருந்த ஒரு இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நடைமுறையில் இருந்தது ஒன்று தான். இன்னொன்று வந்து விகிதாச்சார தேர்தல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றும் இந்த மாதிரி வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அதான் ஒரு பயம். நாளைக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மத்திய அரசு நோக்கி மத்திய அரசனுடைய கண்ட்ரோலில் வந்து போயிடும். ஸோ நாளைக்கு நம்ம கையில் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் வந்து இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள், மற்ற மாநிலங்களில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. பட் ஆல்ரெடி வந்து நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திரும்ப வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனத்தொகையும் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வரும்போது பல மாநிலங்களில் வந்து இருக்கிற அரசுகளை வந்து பார்த்திங்கன்னா கலைக்கணும். ஸோ அப்படி கலைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற முதல்வர்கள் புதிய சட்டத்தை கொண்டு வரணும். அந்த முதல்வர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருடைய வரிப்பணமும் வந்து இதில் வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு. செலவு வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அந்த செலவே வந்து மத்திய அரசு நோக்கம் வந்து தேர்தல் செலவு வந்து குறைக்கணும்ன்றது தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுனாக்கா அந்த தேர்தல் விதிமுறையில் வந்தவுடன் ஒரு சில மாதங்கள் வந்து மக்கள் நல பணிகள் நடைபெறுவது கிடையாது. அதேபோல் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்த போது சில மாதங்கள் அந்த மக்கள் நல பணிகள் நடைபெறுவது கிடையாது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தல்கள் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு சில மாதங்கள் வந்து அந்த மக்கள் நல பணிகள் நடைபெற கிடையாது. ஸோ தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துல 3 முறை வந்து மக்கள் நல பணிகள் வந்து நடைபெறுவது கிடையாது. ஸோ அதனை கருத்தில் கொண்டுதான் வந்து ஒரே நேரத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நடத்துவதற்கு மத்திய அரசு நல்ல விஷயம் தான். ஆனா ஆரோக்கியமா வந்து முறைகேடு எல்லாம் நடத்தணும். இன்னொரு விஷயம் வந்து அந்த இவிஎம்ல வந்து ஒரு குளறுபடி இருக்கின்றது அப்படின்னு வந்து எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? அதை வந்து ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த இயந்திரத்தை வந்து சரியாக உள்ளதா
இல்லை ஏதேனும் குளறுபடி செய்ய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்துக்கு உள்ளது. ஏன்னா சொல்றாங்க இல்லையா, நிறைய வந்து ஒரு தொகுதியில இருக்கும் வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் வந்து அந்த இயந்திரத்தில் வந்து பதிவானதாக நமக்கு தெரிய வருகிறது. அதனால வந்து இவிஎம்மில் வந்து முறைகேடு நடப்பதாக காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக குற்றச்சாட்டு இருக்கு. ஜார்க்கண்டு ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் அந்த மாதிரி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு உள்ளது. இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூவிஎம் மிஷின்ஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களும் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாகவும் அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா மிஷனில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டனம் வந்து தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கிற இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வங்கதேசத்தில் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் தானே இன்றைக்கி வந்து ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மிஷனில் வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எப்படி நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்க முடியும்? இல்லை, இந்த இவிஎம் இயந்திரத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான். அதற்கு முயற்சி எடுத்ததே மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான். பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில நடைமுறைக்கு வந்தது. ஆனா இதே காங்கிரஸ் கட்சி இந்த இவிஎம் இயந்திரத்தில் கோளாறு இருப்பதாக, முறைகேடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குற்றம் சாட்டுறாங்க. இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை வந்து இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு பாஜக அரசாங்கத்துக்கு உள்ளது. அந்த இவிஎம் இயந்திரத்துல வந்து கோளாறு செய்ய முடியுமா, முடியாதா, அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கணும். நிரூபித்து அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு அந்த இவிஎம்ல தேர்தல் நடத்த. ஆல்ரெடி அவங்க வந்து பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. பல வழக்குகள்ல வந்து அவங்க வந்து அறிக்கைகள் தாக்கல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ப்ரூவ் பண்ணிட்டு நீதிமன்றம் வந்து இவிஎம்க்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வழங்கி உள்ளது. நீங்க வெற்றி பெற்றா இவிஎம்ல குறை சொல்ல மாட்டீங்க, நீங்க தோல்வியை தழுவினா இவிஎம் குறை சொல்றீங்க, கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. இவிஎம் இயந்திரம் எந்தது நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தானே. அதில் வந்து கோளாறு நடத்த முடியுமா இல்லை நடத்த முடியாதா, முறைகள் நடத்த முடியுமா முடியாதா என்பது நான் வந்து நிரூபிக்கலாம். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது ஒரு பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு உள்ளது. அதுதான் மத்திய அரசும் உண்டு. இப்போ வந்து நீதிமன்றங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜெயிச்சா ஒரு மாதிரி, ஜெயிக்கலன்னா வேற மாதிரி. இதில் நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு அந்த மிஷின்ல கோளாறுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது எதிர்க்கட்சிகளும் வந்து மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா கோளாறு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து கோளாறை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. மிஷின் நம்ம தானே கண்டுபிடிக்கிறோம், நாம தானே அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றோம் சார். அதனால அதுல வந்து என்ன முறைகேடு இல்லாம. பட் இங்க வந்து ஓட்டு போடும்போதே வந்து அங்க ஆட் ஆயிடுது இல்லை, எல்லாமே சர்வர் மூலியமா தானே கண்காணிக்கப்படுறாங்க. தேர்தல் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முறையாக தானே நம்ம வந்து இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வெற்றி தோல்வி மாறி மாறி தானே வருது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த 4 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெற்றது வந்து அந்த மாநில கட்சி தானே. ஹரியானாவில் வந்து பாஜக, ஜார்க்கண்ட்ல வந்து இந்தியா கூட்டணி, மகாராஷ்டிராவில் வந்து பாஜக. ஸோ ஒரே கட்சி வெற்றி பெறலையே. ரெண்டு தொகுதியில ரெண்டு மாநிலத்துல பாஜக, 2 மாநிலத்துல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரே கட்சி வெற்றி பெறல. ஒரே கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து அந்த மிஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க மாத்தி வரும்போது ஸோ அப்போ வந்து ப்ராப்ளம் இல்லைன்றத வந்து அங்கேயே மக்களே வந்து சாட்சி சொல்றாங்க இல்லையா. கடைசியா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஏறக்குறைய 100 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. இவங்க 240 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. ஸோ 2014 காங்கிரஸ் 44, 2019 காங்கிரஸ் வந்து 52, 2024 காங்கிரஸ் 100. ஸோ அந்த காங்கிரஸோட வெற்றி வந்து ஏறுமுகமாக தானே இருக்கின்றது. ஸோ அப்போ வந்து இவிஎம்ல வந்து கோளாறு இருப்பதா அப்படின்னு சொல்லுவதை வந்து அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகம் தான். ஆனால் அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி என்பதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க உணர வேண்டும். அப்படி ஒருவேளை அதில் கோளாறு இதில் வந்து முறைகேடு செய்யலாம் அப்படின்றதால் அதை வந்து சர்வ கட்சி ரெண்டு பேருமே வந்து ஒரு எல்லா கட்சிகளும் வந்து கூப்பிட்டு வச்சு தான் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து முறைகேடு செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் தான் வந்து பேச முடிக்கணும். ஆமா, அதை வந்து தேர்தல் ஆணையம் அதுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 மாநில தேர்தல் அதில் வந்து 2 இது வந்து 2 அது வந்து ஜெயிச்சிருக்கேன். ஒருத்தரே ஜெயிச்சா நம்ம வந்து மிஸ் மேலே குறைய இருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து அங்கே வந்து சரிசமமாக வரும்போது பேலன்சிங்காக ஓடுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து அதை பார்த்துக்கும்.
தேர்தல் ஆணையம் தான் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த இவிஎம்ல வந்து முறைகேடு செய்ய முடியுமா முடியாதா என்பதை அதை தெளிவுபடுத்தினானாக்கா பழைய வாக்குச்சீட்டு முறையை வந்து வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த குரல் வந்து படிப்படியாக வந்து குறைந்துவிடும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை ஜெம் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.